சலனம் 384. ஈஸ்வர். தீபக், சொல்லுங்க சார். ஞானவேல் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆள் வைக்கிறார்னா அவர் மகனை நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக்கும் ஒருவர் ஏன் இதை செஞ்சிருக்கணும்? அப்புறம் ஞானவேல் மகனை பற்றி விசாரிக்கிறதுக்கு 1 month முன்னாடியே உன்னிடம் சொல்லியிருந்தேன் சார். முகுந்தனை ஸ்பெசிஃபிக்காக வாட்ச் பண்ணுறதுக்கு என்று ஒரு டீம் ரெடி பண்ணியிருந்தேன் சார். இப்போதான் முகுந்தன் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டீம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனவாம், அவன் 5 வருஷமா மும்பையில் இல்லை. முக்கியமாக முகுந்தனுக்கு உலகத்தில் இருக்கும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். மாது என்றுதான் கடந்த 5 வருடங்களாக பொழுதை கழிக்கிறான். பிஸ்னஸில் அவன் கவனம் துளியும் இல்லை. ஈஸ்வர். என் பார்வை கூட சில நேரம் தவறிடுதில்ல தீபக். ஆனால் தாத்தா கரெக்டாக சொன்னார், அவன் நம்ம பாப்பாவுக்கு வேணாம். நான் இதை பார்க்கும்போது என் மனசுக்கு சரின்னு படலன்னு. ஒருவன் நல்லவனாய் காட்டிக்கொண்டாலும் அங்கு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு இப்போதான் புரியுது. ஈஸ்வர் நொடிந்து பேசும்போது தீபக்கிற்கு ஒரு மாதிரி இருந்தது. சார், நான் அவரை ரொம்ப நல்லவர், அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம், இப்படியெல்லாம் யோசிக்கும்போது நமக்கு தெரியாத ஒரு பிம்பத்தை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். நான் அவங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன். அதுக்கு பதில் நன்றி செலுத்தாவிட்டாலும் பரவாயில்ல, துரோகம் பண்ணக்கூடாதுல்ல சார். அந்த ஆளுக்கு கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த அந்த விஜய் என்ன பண்ணலாம் சார்? அவன் ஈஸ்வர். ஞானவேல் அடுத்த விஜய் கூட இனி கூட்டணி வைக்கலாம். இல்லை, ஏற்கனவே அவர்களுக்கு அறிமுகம் கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என் மகளை கட்டி வைக்க அந்த ஆளு ஆசைப்படுறான் என்றால் அதற்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கணும் தீபக். உலகத்தில் அவ்வளோ பொண்ணு இருக்கும்போது என்னோட பொண்ணு தான் கட்டிக்கணும்னு நினைக்கிறான்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, கண்டுபிடிக்கணும் சார். அப்போ அடுத்து என்ன பண்ணுறது? நமக்கு இப்போ வயசாயிடுச்சு தீபக். நம்ம தலைமுறையோட எல்லா பகையும் மொத்தமாக அழிச்சிட்டு போயிடணும்னு நான் தொடங்கி வைத்ததை அன்பு வந்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்னோட இந்த மொத்த பிரச்சனையும் முடியணும். இனி காய்ச்ச நான் யாருன்னு. அந்த விஜய் போகிறப்போ தீரனை பார்த்த பார்வையும் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு தீரனும் இனி நம்ம பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்துடணும். விஜய்க்கும் தீரன் எதிரியாகி இருப்பான். அதே நேரத்தில் முகுந்தனோட நண்பன் தான் தீரன். அப்போ அவன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக வரப்போகிறான் என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்தால் முதலில் தீரனை தான் பதம் பார்ப்பார்கள். 30 நாள் கழிச்சு வர சொன்ன அவனை இப்பவே நம்ம வீட்டுக்கு வர வச்சிடலாம். அவன் நம்ம பாதுகாப்பில் இருக்கட்டும். அப்புறம் தீபக், ஆதினியை கட்டி கொடுக்க போறோம். ஏனோ தானோன்னு கட்டி கொடுக்க வேண்டாம். நீ கொஞ்சம் அர்ஜுன் பத்தியும் தெளிவா விசாரி சார். அர்ஜுன் போய் ஞானவேல் மீது இருந்த நம்பிக்கை போகும்போது யாரையும் நம்பக்கூடாது என்று மனம் சொல்லுது. ஆதினிக்கு 1க்கு 100 முறை பார்த்து ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்கணும் தீபக். அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து சந்தோஷத்தையே அனுபவிக்கல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சித்தப்பா நீங்க தானே கட்டி வச்சிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு தான் ஆதினியை கட்டி வைக்கணும் தீபக். இந்த முறை எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதுவும் பண்ணக்கூடாது. மொத்த எதிரி கூட்டத்தை மொத்தமாக டிலீட் பண்ணிடணும். அவ்வளோ காசு இருக்கிற இவன் எதுக்காக சார் போலீஸ்காரனாகி வந்திருக்கான்? தீபக் சார், நீ உடனே ஒன்று பண்ணு. இவன் எப்படி போலீஸ் ஆனா? என்ன மாதிரி வந்திருக்கான்? இவனோட சரௌண்டிங் என்ன? இவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தனியாக கண்டுபிடி. கண்டிப்பாக சார், இவனெல்லாம் எப்படி போலீஸ்காரனா மாறி இருப்பான்? இவன் போலீஸ்காரனா அவதாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அவனை காப்பாற்றுறதுக்காக தான். ஏன்னா அவங்க அப்பன் செத்து போனது யாருக்கும் தெரியாது. எப்படி செத்தாலும் எதுவும் தெரியாமல் தவிக்கிற மாதிரி அவனோட சாவு இருந்துடக்கூடாது என்பதற்காகவே அவன் இந்த வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான். ஒரு போலீஸ் இறந்து போனா அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடாது இல்லையா? அதான் விபரமா பண்ணியிருக்கான் சார். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க தானே? இருக்காங்க சார். அவனோட டீம் நம்ம ஆட்கள் யாருன்னு பாரு. அவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸிலும் நம்ம ஆட்கள் தான் இருக்கணும். எஸ் சார். இனி நிலவனுக்கு வெளி வேலை வேணாம். ஆஃபீஸில் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஏன் சார், அவன் தானே கடைசியா நாச்சிமுத்து வீட்டில் இருந்தான். சார், என்ன தீபக், நம்ம இப்போ கல்யாண வேலையெல்லாம் எடுத்து நடத்தலாமா வேண்டாமா? தாத்தா அவரோட எண்டிங் டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு குற்ற உணர்ச்சி. ஆதினிக்கு நல்ல மாப்பிள்ளையும் பார்த்து உடனே கல்யாணம் பண்ணணும்னு. எனக்கு மகிழ் கல்யாணத்தை அப்புறம் கூட பண்ணிக்கலாம். மிருது நிலவன் கல்யாணத்தையும் முகிலன் பிரியா கல்யாணத்தையும் வச்சிடலாம். அவங்க கல்யாணத்தை தாத்தா முன்னிலையில் கோவிலில் முதலில் முடித்தவுடன் ரிசப்ஷன் அப்புறம் கிராண்டா வச்சுக்கலாம். ஞானவேல் தனக்குள்ளே, ஐயோ அவசரப்பட்டுட்டேனே, கோபத்தில் வார்த்தை விட்டுட்டேன். இனி அந்த பொண்ணை ஈஸ்வர் தரமாட்டான். பொண்ணு தந்தாலோ தராட்டியோ அந்த பொண்ணு என் பையனுக்கு தான். அதை நான் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்.
என்றவர் அதற்கான வேலையில் ஈடுபட்டார். ஏனோ தன் மகனின் நண்பனாய் இருந்தாலும் முதலில் தூக்க வேண்டியது அவனைத்தான் என்று தீரனுக்கு தனி ஸ்கெட்ச் போட்டார். மிருதுக்கு ஏற்பட்ட சண்டையில் காயம் இன்னும் அவளது மனதில் பசுமையாகவே இருந்தது. மிருது படுக்கையிலே சாய்ந்து கொண்டு கண்ணை மூடியிருந்தாள். வெளிச்சம் குறைந்த அறையில் ஒரு பக்கத்தில் அவள் மூச்சுவிடும் சத்தம் அவளுக்கே மட்டும். கிர் ஏனோ கதவை திறந்ததும் வரும் காலடி சத்தத்தை வைத்து புரிந்து கொண்டாள் வரது நிலவன் என்று. நிலவன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே வந்தான். அவனது மனம் தான் செய்த தவறால் கசந்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் கதவு சத்தம். அவள் அதை கண்டுகொள்ளாத மாதிரி இருந்தாள். திரும்பவே இல்லை. மிருது அவன் மெதுவாக அழைத்தான். சத்தமே இல்லை. அவன் நிதானமாக அருகில் வந்து அவள் அருகில் அமர்ந்தான். மிருது என்று மெதுவாய் அழைத்தான். ஆதனிக்கு புரிந்தது நிலவனுக்கும் மிருதுலாவுக்கும் சண்டை என்று. அதனால் அவர்கள் அதை பேசி தீர்க்கட்டும் என்று மகிழினி அறைக்கு சென்று விட்டாள். மிருது மனம் ஓரிடத்தில் லைக்கவில்லை. செல்போனை கையில் வைத்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருந்தாலும் கவனம் அங்கில்லை. எதையோ கை ஸ்க்ரோல் பண்ண அவள் அவனின் தங்கைக்காக அடித்தது மூளைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இன்னும் அது நினைக்கும் போது அவளின் விழிகளிலிருந்து நீர் அருவியாய் கொட்டியது. அவன் உள்ளே வந்து பக்கத்தில் அமர்ந்தவன் மெல்ல அவளது தோள் மீது கையை வைக்க முயன்றான். மிருது உடனே டச் பண்ணாதீங்க. அவன் கையை எடுத்துக்கொண்டே சரி டச் பண்ணல, ஆனா பேசுறதையே அவாய்ட் பண்ணிடாதுடா. நான் இவ்வளோ ஃபோர்ஸா அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. அடிக்கலாம்னு யோசிச்சே பார்க்கல. கோபத்தில் அடிச்சு தவறா போயிடுச்சு. ப்ளீஸ் மிருது புரிஞ்சுக்கோ. சாரி. மிருது உங்களுக்கு அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் இல்லையா? சாரி சொன்னா சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? நிலவன் அவளின் கையை பிடித்து கொண்டே டா உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கில்ட்டியா இருக்கேன். உன்னை அடிச்ச நொடியிலிருந்து நான் நானாவே இல்லை மிருது. யூ ஆர் மை வேர்ல்டா. உன்னை ஹர்ட் பண்ணினேனா அதுவே நான் என்னை அடிச்ச மாதிரி தான். ப்ளீஸ் லுக் அட் மீ ஒன்ஸ். அவள் மெல்ல தலை திருப்பினாள். அவன் கண்கள் நிஜமாகவே கலங்கி இருந்தது. மிருது சற்று சாஃப்டாக நிலவன் மாமா, காலேஜ் ஸ்கூல் எவ்வளோ பசங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஆனால் நான் உங்களை தான் சூஸ் பண்ணினேன். பிகாஸ் ஐ தாட் உங்ககிட்ட தான் நான் சேஃப். ஆனால் அந்த கையில் தான் இன்று நான் காயம் வாங்கினேன். நிலவன் கண்ணீர் துடைத்து அப்போ இனிமே அந்த கை ஒன்று ஹர்ட் பண்ணாது. ஒன்லி ஹக் பண்ணுறது தான் ப்ராமிஸ்டா என்று சொல்லி அவளை நெருங்கி கட்டி கொண்டான். மிருது சற்று தள்ளினாலும் பின் அவள் கண்ணீரோடு அவன் மேல் சாய்ந்து சிரிக்க நிலவன் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு தெரியலை. இருந்தாலும் மகிழ் கிட்ட நீ நடந்துக்கிட்டது தப்பு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். உன்னை அடித்தது ரொம்ப தப்பு. இன்னொரு முறை அடித்தா உங்களை நான் பிளாக் பண்ணிடுவேன். பண்ணிக்கோ, நான் ஆஃப்லைன் போயிடுறேன். அவள் முறைக்க அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. மகிழ் பற்றி என்ன தெரியும் உனக்கு? இப்போ அவளை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தீங்களா? இல்லை, எங்காவது வலிக்குதா? சாரி. அவள் மெதுவாக வலிக்குது, ஆனால் கன்னத்தில் இல்லை, என் இதயத்தில் தான் என்றாள் கசப்பாய். அந்த வார்த்தையை கேட்டவுடனே நிலவனின் கண்கள் சிவந்து விட்டன. அவன் அவளின் கையை பிடிக்க முயன்றான். மிருது கையை இழுத்து கொண்டாள். மிருது சாரி, உன்னை அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கோபம் வந்தது உண்மை. ஆனால் அந்த கோபத்தில் நான் உன்னை காயப்படுத்திட்டேன். நானே என்னை வெறுக்கிறேன். நீ பேசாமல் இருந்தா நான் என்ன ஆவேன் என்று அவன் மனம் உருகினான். மிருது மெல்ல தலை திருப்பி அவனை பார்க்க அவன் கண்களில் கண்ணீர். அவன் அழுகவும் அவளுக்கு கஷ்டமாகி போனது. வேகமாய் அவன் கண்களை துடைத்து கொண்டே அவள் சற்றே மென்மையாக உங்களுக்காக தான் நான் எல்லாம் விட்டுட்டு அவ்வளவு வழியையும் பொறுத்துட்டு வந்தேன். ஆனால் நீங்களே என்னை அழ வச்சு யாருமே இல்லாத மாதிரி பண்ணினா எப்படி இருக்கும் மாமா என்னும் போதே அவள் குரல் நடுங்கியது. என்னோட லவ் உங்களுக்கு போர் அடிக்குதா? என்னோட அன்பு எளிதா கிடைக்கிறதால என்னோட வேலை உங்களுக்கு தெரியலையா? நிலவனுடனே அவளை நெருங்கி முகத்தை இரு கைகளாலும் பிடித்து மெதுவாக நெற்றியில் முத்தமிட்டு சத்தியமா சொல்றேன், வேணும்னு பண்ணல, கோபத்தில் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். மிருதுக்கு அவன் கண்ணீர் கண்டு அவள் உள்ளம் முருகியது. அவள் மெதுவாக அவன் மார்பில் சாய்ந்து இன்னும் ஒரு முறை இப்படி செஞ்சா காணாமலே போயிடுவேன் என்று கண்ணீரோடு எச்சரித்தாள். அவள் குரல் நடுங்க அவனை இறுக்கமாக தழுவி கொண்டாள். அவன் அந்த தழுவலில் அவளின் இதய துடிப்பை உணர்ந்து உன்னை மீண்டும் காயப்படுத்த மாட்டேன், சத்தியமா சொல்றேன் மிருது, நீதான் என் உயிர் என்று காதலோடு காதலாக சொல்ல இருவரின் இடையேயான ஊடல் கரைந்து விட்டது. அந்த இரவு அவர்கள் மனங்களில் நீண்ட சுமை இறங்கி மெல்லிய அமைதியான காதல் மட்டும் நிறைந்தது.
சலனம் 385. ஈஸ்வர், அதி சொல்லுடா. நந்தினி கிட்ட சொல்லி ஆதிரை கிட்ட இல்ல ரவி கிட்ட பேச சொல்லு. என்ன விஷயம்? மிருதுக்கும் நிலவனுக்கும் கல்யாணம் வைப்பது பற்றி. கூடவே தீரனை நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க சொல்லு. அதி தலையாட்டினான். ஈஸ்வரிக்கேனோ ஆதினியிடம் பேசணும் என்று தோன்ற அஞ்சுவிடம் வந்து, ஆதினி எங்க? அம்மணி கொஞ்சம் வெயிட் போட்டுட்டாளாம், அதனால நடக்க மாடிக்க போயிருக்கா. அம்மோ, என்னங்க என்றவளின் விழி விரிய அவன் ஏனோ அவளின் கண் விரிதலை கண்டு நின்றான். ஏங்க, மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ள கூப்பிடுறீங்க லூசு என்று அவளின் மண்டையில் தட்ட. அப்ப அதுக்கு கூப்பிடலையா? ஏண்டி, இதை தவிர என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்க மாட்டியா? அதெல்லாம் வெறும் பொருள். இது மட்டும்தான் நீங்க ஏன் கூட எனக்காக இருக்கிற நேரம். உங்க கூட இருக்கிறத விடவா அந்த பொருள் எல்லாம் சந்தோஷத்தை தரும். பின்னாடி திரும்ப அங்கு யாரும் இல்லை என்றதும் மெல்ல உதட்டில் பட்டம் படாமலும் தொட்டு விட்டு உச்சந்தலையில் முத்தம் ஒன்றை இட்டான். அஞ்சு, நீ அர்ஜுன் கிட்ட இப்போதைக்கு பேச வேணாம். ஏன்? நான் சொல்ற வரைக்கும். ஏங்க, அவனால எதுவும் பிரச்சனையா? அப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லாட்டி சொல்ல மாட்டீங்களே. பாரு, அப்போ போய் என் பொண்டாட்டிக்கு மூளை வேலை செய்து அவள் முறைக்க. முறைச்சா கொஞ்சம் அழகா இருக்கடி. பொய் என்றவளின் இதழ்கள் மலர மெல்ல அவளின் நெச்சியில் முட்டி, அம்மா எங்கடி? பெண்ணவள் இடுப்பை காட்ட, என்னடி செம ஃபார்ம்ல இருப்ப போல என்று குனிந்து கடிக்க. ஹலோ, நினப்புதான். உங்க அம்மா கேட்டீங்க, என் இடுப்பில் இருக்காங்கன்னு சொன்னேனுங்க. எங்க காணும்னு தொட்டு தடவை எத்தனை முறை தொட்டாலும் அதே இடுப்புதான். அங்க ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லை. அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். இப்படி பாடி ஃபுல்லா ஸ்பெஷல் தான். இந்த உடம்பு படைக்கப்பட்டது ஈஸ்வருக்கு மட்டுமே என்றவன் மெல்ல கிள்ளி, அம்மா எங்கடி? நீங்க உள்ள வரதை பார்த்துருப்பாங்க. பையனுக்கு தொல்லை பண்ண வேணாம்னு ரூம் போயிருப்பாங்க. ஏம்மா ஆல்வேஸ் ஸ்வீட். அவள் அவனை பார்க்க, என்னடி லுக்கு? எல்லோரின் அம்மாவும் எல்லாருக்கும் நல்லவங்க தான். ஹோ, மேடம்க்கு நாட்டிய பையங்களின் ஞாபகம் வந்துச்சு போல. ஹலோ, யார சொல்றீங்க? தில்லானா மோகனாம்பாள். பத்மினிய சொன்னேன்டி. ஆனாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி. கூடவே பறந்ததுடி. அது வேணும்னா உண்மைதான். என்ன உண்மை? உங்களை மாதிரியே உங்க பொண்ணும். இப்ப ஏன் அம்மாவை இழுக்கிற? அப்ப நான் யாரு என்று அவள் கண்ணை உருட்டி முறைக்க அவளை வம்பிழுக்க ஆசை பிறந்தது. என் பொண்ணு அம்மு, நீ ட்ரம்மு. அவ்வளோதான். அதுவரை காதல் ரசம் சொட்ட சொட்ட கணவனை கண்டவள் காளி அவதாரம் எடுத்து, யாரை பார்த்து குண்டா இருக்கேன்னு சொல்றீங்க என்று சொன்ன வாயில் கடித்து, சொல்வீங்களா இனிமே? ஆமா என்றான். அவள் மீண்டும் கடிக்க அவனோ அம்மா என்றதும் 10 அடி தள்ளி நின்றாள். அவ்வளோ பயம் என் அம்மா மேல. பயம் இல்ல, மரியாதை. என்னமோ சொன்ன உங்க பொண்ணு என்று எதுக்கு பாப்பு வெளுத்த? அதிலும் உங்க பொண்ணுக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தம். அவளும் லவ் பண்றத சொல்லவே மாட்டா. ஆனா என் அண்ணன் பையன் வீடு தேடி வரணுமாக்கும். ஈஸ்வர் சிரிக்க, ஏங்க குடும்பம் மொத்தமும் இப்படி இருக்கேங்க. அது விதிடி. அது என்னவோ உண்மைதான் போல. போன ஜென்மத்துல உங்களுக்கும் எங்களுக்கும் விட்ட குறை தொட்ட குறை இருந்திருக்கும் போல. உங்களுக்காக நான் பின்னாடியே வந்தேன். யாரு? நீ. கொஞ்சமாச்சும் மனசாட்சியை தொட்டு பேசேண்டி. அதெல்லாம் நெசம். அப்ப நானு இப்ப என் அண்ணன் பையன் உங்க பொண்ணுக்கு பின்னாடி வரான். என் அண்ணன் பொண்ணு நிலவனுக்காக வந்துட்டா. இப்படி நாங்க எல்லாரும் வரோம். ஏங்க, நீங்க ஒரு படி இறங்கி வந்தாதான் எனவம். முதல் படியை நீ எனக்காக எடுத்து வைக்கிறதுல தான் உங்களை மகாராணி மாதிரி நாங்க வச்சிருக்கணுங்க மேடம். எனக்கு உங்ககிட்ட வரதில் எந்த அசிங்கமும் இல்லை. அதே தாண்டி நானும் சொல்றேன், இங்க காதல் அசிங்கமே பார்க்காது. என் பொண்ணை பார்த்துக்கிறவன் என்னை விட மேலானவனா அவளுக்கு தெரிஞ்சா அவன் தான் என் பொண்ணுக்கு சரியானவன். இவகிட்ட போய் ஏன் நிக்கணும் என்று நினைச்சாலே எல்லாம் அங்கேயே மொத்தமா அடிபட்டு முடிஞ்சிடும். ஓ அண்ணன் பையன் அவளுக்காக வரான், பார்ப்போம். அப்புறம் காதலிக்கும் இணையிடம் அசிங்கம் கௌரவம் எல்லாம் பார்த்தால் அங்க காதல் இருக்காது. உன்னோட தூய்மையான அன்பின் முன்னாடி நான் எப்பவுமே கை குழந்த மாதிரி தான். சில நேரம் நீ ஆட்ட வைக்கும் பொம்மை தானா. எனக்கு உன்னோட உதட்டில் முத்தம் கொடுக்கறதோ உன்னோட பாதத்தில் கொடுக்கறதோ ஒண்ணுதான். எனக்கு உன்னோட எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே என்னுடையது தான். எங்க ஒரு ஆணோ பொண்ணோ மனமொத்து உடலால் இணைந்து கசக்கி பிழிந்து இச்சை நிறைந்த காமம் ஓய்ந்த பின்னும் மீண்டும் அவளையோ அவனையோ மீண்டும் அதே காதலோடு பார்த்து மீண்டும் தொடரும் வாழ்க்கைதான். வாழ்ந்த நாளெல்லாம் தொடரும் சுகம். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச உன்ன மாதிரி என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நான் நினைப்பதில் தவறில்லையே. ஆக மொத்தம் என்ன மாதிரி லூசு தான் உங்களுக்கு வேணுமா? நீயே ஒத்துக்கிட்டிய, சந்தோஷம். போய் ஆதினிய வர சொல்லு என்று போனவன் மீண்டும் வந்து, சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடு. ஏனுங்க,
நீ வேற ஆசைப்பட்டுட்ட, அப்புறம் அதை நிறைவேத்தாட்டி சாமி குத்தமாயிடும். எந்த சாமி இப்படி ரூல்ஸ் போட்டுச்சு? ஏப்பன் பழனி ஆண்டவன், எவ்வளியோ அவ்வழி நானும். சீக்கிரம் வந்துடுறி, பார்க்குறேன் நல்லா பாரு, மாமா காத்திருப்பேன் என்று கண்ணடித்து சொல்லிவிட்டு திரும்ப. வயசானால் எல்லாரும் தெய்வீகம் போவாங்க. அதுக்கு பேரு ஆன்மீகோண்டி. அப்படியெல்லாம் நம்ம போவோமா? நம்மளோட முன்னோர்கள் தாண்டி கடவுளே. காலையில் எழுந்து அவங்களுக்கு செய்கிற மரியாதையை நாம் செய்கிறோம், சிறந்த பணி செய்கிறோம், கூடவே சிறப்பான இல்லறம் செய்கிறோம். எந்த கடவுளும் இல்லறத்தை மறந்துவான்னு சொல்லலை. ஆசை இருக்கும் வரை பூஜை நிச்சயம். பாடி தாங்குமா? அதெல்லாம் தாங்கும் என்றவளுக்கு ஏனோ தன்னையே சுற்றும் இந்த ஈஸ்வரின் மேல் காதல் இன்னும் கூடியது. சமையல் வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஆதினியை தேடி வந்தாள். அந்த நேரம் பாரதி ஆதினிக்கு அழைக்கவும், சொல்லுங்க ஆண்டி, என்ன பஞ்ச? மாடியில் காத்து வாங்கிட்டே வாக் போறேன். அப்படியே பாட்டு கேட்குறேன். லோன்லியா ஃபீல் பண்றியா? இல்லையே. ஏன்? சாங் கேட்குற? நல்லா வைபேற்றவும் சாங் கேட்கலாம். உனக்கு அர்ஜுன் ஓகேவா? ஓகேதான். மகிழ் மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்களா? என்று நடந்ததை சொல்ல. அதென்ன, உனக்கு மட்டும் அவங்க சொல்கிற மாப்பிள்ளையே கட்டணும், அவளுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணி கட்டணும். அவங்க பொண்ணுன்னு வந்தா அது ஒரு படி மேலே தான். போலீஸ்காரன் வரான், மும்பையிலிருந்து வரான், அவ்வளோ பேரழகியாவ. ஏன் ஆண்டி, உங்களுக்கு சித்தப்பா மேலே ரொம்ப கோபமா? எனக்கு என்ன கோபம்? அப்புறம் இவ்வளவு நெகட்டிவாக எனக்கு சொல்லி தரீங்க. எனக்கு தெரிஞ்சு தாத்தா உங்களை கடைசியாக பார்க்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் பழைய ஆன்டியாவே இல்லை. சித்தப்பா உங்களை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அந்த கோபத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா? ஆமாம், அந்த கோவம் இருக்கு. இன்னும் வயசுக்கு அப்புறமும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உன்னை சார்ந்த நல்லது கெட்டதில் எதுவும் கலந்துக்க கூடாதுன்னு ஈஸ்வர் சொல்கிறார். எனக்கு அது பிடிக்கல. இப்போது அவங்க அண்ணனோட லைஃப்ல எந்த பிரச்சனையோ வந்துடக்கூடாதுன்னு சித்தப்பா நினைக்கிறார். அது தம்பியா சரிதானே? அப்புறம் சொல்ல போனால் என் லைஃப்ல இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானே. உங்க மேல சித்தப்பாவுக்கு தனிப்பட்ட கோபமே இருக்கு. ஆனா நீங்க வளர்த்த என்கிட்ட எப்பவுமே நல்லது தான் சொல்வீங்க. புதுசா ஏன் கெட்டது எல்லாம் சொல்றீங்க? அப்புறம் உங்க மேல எனக்கு வெறுப்பு வந்துடாதா? அவர் மேல எனக்கு வெறுப்பு இருக்கிறதே தவிர உங்ககிட்ட நான் நார்மலா கேட்குறேன். போலீஸ்காரன் மாப்பிள்ளைய ஏன் உனக்கு பார்க்கல? அவங்களும் உங்க அப்பத்தா வழி சொந்தக்காரங்க தானே. உங்ககிட்ட ஒரு கத்தி கூர்மையா முனைகளோடு உங்க கையில் இருக்கு. அதை நான் கேட்குறப்போ அதை எப்படி கொடுப்பீங்க? கூர்மையான முனைய நான் பிடிச்சிட்டு உனக்கு பதம் பார்க்காதவாறு கொடுப்பேன். அப்போ அந்த போலீஸ்காரன் கூர்மையான முனையா இருக்கலாம், என்னை பதம் பார்த்து விடக்கூடாதுன்னு சித்தப்பா மகிழ டெஸ்டிங்காக அங்க வைத்திருக்கலாம். அவர் எப்பவுமே யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க. உங்களோட காதலன் பெண் தானா? என்னையே நீங்க இவ்வளவு பாசமா பார்க்கும்போது அவரோட சொந்த ரத்தம்னா அப்ப அவர் எப்படி என் மேல பாசமா இருப்பாருன்னு பாருங்க. சாரி ஆதினி ஆண்டி, எனக்கு எங்க அம்மா அப்பாவை விட உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஆண்டி ரொம்ப நல்லவங்க. நானும் சம்டைம்ஸ் இவங்கள பற்றி நெகட்டிவாக பேசினாலும் நீ இதை எனக்கு பாசிட்டிவாக மட்டும் சொல்லுங்க, தப்பாக சொன்னால் நான் உங்களை வெறுத்துடுவேன் என்று சொல்லி முடிக்கும்போது மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு ஆதினியை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சு. சித்தி, எப்போ வந்தீங்க? கூப்பிட்டு இருக்கலாமே. வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஆதினின்னு கூப்பிட்டு ஓரமாக நின்றுட்டேன். ஹெட்ஃபோனை காதில் மாட்டியிருந்தா எப்படி காது கேட்கும்? சாரி சித்தி, அதெல்லாம் வேணாம். சித்தப்பா உன்னை வர சொன்னார், அதை சொல்லத்தான் வந்தேன். எதுவும் பிரச்சனையா சித்தி? எனக்கு தெரியலடி. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருக்க மாட்டேனா? என்கிட்ட 1000 கேள்வி கேட்கறத காட்டிலும் போய் உங்க சித்தப்பா கிட்ட கேளு. அவள் தலையாட்டி கொண்டு 4 ஸ்டெப் எடுத்து வைத்து அஞ்சு அவளின் கையை பிடித்து, நீ இப்படியே இரு, என்னைக்கும் மாறிடாத. அப்படியே நீ என் அக்கா மாதிரி ரொம்ப தெளிவு. அதுக்கு நீங்க என்னை நாலு அடியே அடிச்சுக்கலாம், அவங்கள மாதிரின்னு சொல்றதுக்கு. நான் உங்களை மாதிரி இல்லையே சித்தி. உன் அளவுக்கெல்லாம் எனக்கு தெளிவில்லடி, நான் கொஞ்சம் மக்கு அப்படின்னு உன் சித்தப்பா சொல்லுவார். சித்தி, ஒரு விஷயத்த செஞ்சு யாரிடமும் மாட்டாமல் எப்படி பண்றதுன்னு நானே உங்ககிட்ட தான் கத்திருக்கேன். நீங்க எவ்வளவு பிரில்லியன் தெரியுமா? என்னை அறிவாளின்னு சொன்ன முதல் அறிவாளி நீ தாண்டி, வா என்று அழைத்து போனாள். சலனம் 386. ஈஸ்வர். ஆதினி, சித்தப்பா, உனக்கு அர்ஜுன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனால் மீட் பண்ணுறப்போ சம்டைம் நடக்கும் சில விஷயங்களால் ஒரு சின்ன ஃபீல், அவ்வளோதான். முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தா அந்த இன்சிடெண்ட் நினைவில்லை. அவர் ஃபேஸ் டே அண்ட் நைட் எல்லாம் மைண்டில் இல்லை. லவ் ஃபீல் இல்லையாடா? தீரன் மாமா மேல் இருந்த லவ் க்ளோஸ் நெருக்கமாக எனக்கு அர்ஜுனிடம் இல்லைங்க சித்தப்பா. பட் அவரோட ட்ராவலிங் பண்ணினா லைஃப் போர் அடிக்காது, அவ்வளோதான். எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைம்மா. உனக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக இரு. மகிழ பொண்ணு கேட்டு வந்த போலீஸ் விஜய் நம்ம எதிரி நாச்சமுத்துவின் பையன்.
அப்புறம் அர்ஜுன் நாச்சிமுத்துவுக்கு பேரன். இன்னொன்னு சொல்லவா, விஜய வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் அர்ஜுன் அம்மாவின் உடன் பிறந்த அக்கா, அர்ஜுனின் பெரியம்மா. சித்தப்பா எப்படி அண்ணனாக முடியுங்க சித்தப்பா? இது அர்ஜுனுக்கு அவன் சித்தப்பா என்று தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கள பார்த்து மட்டுமே தன் குழந்தைகளை கொடுத்திருக்கும் நாச்சிமுத்து விஜயை மட்டும் அர்ஜுனை சுற்றி இருக்கும் சரௌண்டிங்கில் வளர்த்திருக்கான். ஏனென்றால் அர்ஜுன் அப்பா போலீஸ். அவர் இருக்கும் வரை நாச்சிமுத்துவின் பையன் என்றும் தெரியாமல் தான் வளர்த்திருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜய்க்கு தான் யார் என்று தெரிஞ்சிருக்கணும். ஆதினி ஆச்சரியமாய் எப்படி இவ்வளவு தகவலை எடுத்தார் என்று, இவ்வளவு ஆபத்தானவர்கள் தங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்று அதிர்ச்சியோடும் பார்க்க, இன்னொன்னு சொல்றேம்மா, இப்போ யாரோ விஜய்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது அர்ஜுனா இருக்கலாம். எனக்கு டவுட்டு. அவன் தன் அண்ணனல சித்தப்பா என்று தெரிஞ்சிருக்கலாமா இல்லையா, அல்லது தெரியவில்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இது எல்லாம் நிஜமானும் எனக்கு தெரியாது. ஆதினி சற்றென்று வந்து ஈஸ்வரை கட்டிக்கொண்டாள். ஈஸ்வருக்கு அவளின் செயல் கண்டு ஆச்சரியமாய் அதே நேரம் சந்தோஷமாய் இருந்தது. இந்த மாதிரி ஆதினி யாரிடமும் ஒட்டிக்கொள்வதும் இல்லை, கட்டிக்கொள்வதும் இல்லை. என்னாச்சுமா? லைஃப்ல நான் நம்பின ஒரே விஷயம் பொய்யாகாம இருக்குதுங்க சித்தப்பா. அதுவும் உங்கள் விஷயத்தில் தானுங்க சித்தப்பா. ஈஸ்வர் புரியலடாமா. பாரதி ஆண்டி சொன்னாங்க, போலீஸ்கார மாப்பிள்ளைய ஏன் உனக்கு பார்க்கல, ஈஸ்வர் பொண்ணுக்கு மட்டும் ஏன் பார்க்குறாங்கன்னு. நான் அப்போ சொன்னேன் சித்தப்பா, இந்த மாதிரி சித்தப்பா பண்ணினா கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். என் நம்பிக்கையை நீங்கள் பொய்யாக்கலை. ஈஸ்வர் அவளின் தலைமையில் கை வைத்து, இங்கே எல்லாருமே ஒருத்தவங்க மேலே மற்றவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையால் தான் நம்ம குடும்பம் இன்னும் ஸ்ட்ராங்காக ரொம்ப பிணைப்பாக இருக்குது. நீ இப்போ தான் நம்பிக்கையின் சுவையை உணர ஆரம்பிச்சிருக்க. இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சொன்னதும் அவள் புன்னகைக்க, தேங்க்ஸ் சித்தப்பா. சொந்த பிள்ளைங்களுக்காக கூட யாரும் யோசிக்காத காலத்தில் அண்ணன் பொண்ணுக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்க. நீங்கள் நிஜமாவே சூப்பர் ஹீரோ சித்தப்பா என்று சொல்லிவிட்டு நகரப்போக, ஆதினி சித்தப்பா, இதை நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்கள் அனைவரிடமும் ஆஃபீஸில் வச்சு இது சம்மந்தமாக பேசுகிறேன். தலையாட்டி விட்டு போனாள் அவள். நந்தினி ரவிக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றவன், சொல்லுமா, எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா? இருக்கோம்மா, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும். வீட்டில் எல்லாரும் இருந்தால் ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போட முடியுங்களாண்ணா? போடுறேன், சொல்லுமா. மிருதுக்கும் நிலவனுக்கும் கல்யாணம் பண்ணணும். அவ இங்கே இருக்காள் என்பதற்காக உங்ககிட்ட கேட்காம பண்ண முடியாது இல்லையா? ரவி ஆதிரையை பார்க்க, அவளோ எனக்கு பொண்ணே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என் அண்ணன் வீடா இருந்தாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு வேணாம். விஜயா, என்ன ஆதிரை இப்படி பேசுற? எங்களின் பேரை சொல்றதுக்கு இருக்கிறது ஒரே பேத்தி. அவளின் கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க அத்தை. தீரன் அங்க போய் இருக்கிறது மட்டும் உனக்கு சந்தோஷமா ஆதிரை? நான் எதுக்கு அவனுக்கு சம்மந்தம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாத அத்தை. நான் அவன் என்கிட்ட கேட்டுட்டு நம்ம எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் கூட அவ்வளோ வழியிலும் ஹாஸ்பிட்டலில் கிடந்தா. நம்மளோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு வயிறு வழியில் துடிக்கிறப்போ நீங்க சம்மதம் சொல்லலைனா இந்த மாத்திரையை நான் போடலை. அவ இல்லாம பண்றதுக்கு நான் எதுக்கு இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னு சொல்லும் போது என் பையன் உயிர் என் கண்ணு முன்னாடி போறதில் எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம சம்மதத்துக்காக அவன் உயிரை விட கூட துணிஞ்சுதான் இருந்தான். நாங்க சம்மதம் சொல்லாட்டி செத்து கூட போயிருப்பானே தவிர அங்க போயிருக்க மாட்டான். ஆனா அவ போனவள் வாழ்ந்து காட்டட்டும். என் பசங்க வருவாங்க, நானும் என் கணவரும் வரமாட்டோம் என்று ஆணித்தரமாய் கூறிவிட்டாள். ஆதிரை தெளிவான முடிவை எடுத்ததால் நந்தினி ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டு, அண்ணா, தீரனை நாளைக்கு இங்க வர சொல்லுங்க. அவனுக்கு இன்னும் காயம் சரியாகல. நாங்க வீட்லயே வச்சு செல்ஃப் கேர் பண்ணிக்குவோம் அண்ணா. அவனை அனுப்பிவிடுங்க. கல்யாணத்துக்கு நாள் கம்மியா இருப்பதால் தீரன் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, அதான் என்றவள் அழைப்பை துண்டிக்க ரவி திரும்பி மகனை பார்த்தான். தீரனுக்குமே வா என்றதும் ஒரு மாதிரி இருந்தது. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தானே வர சொன்னார், ஏன் அதுக்குள்ள கூப்பிடுறாங்க என்று யோசனை. விஜயா பேரனை பார்த்து, அவங்க கண்ட்ரோலுக்கெல்லாம் போக வேணா தீரா, இங்க பாரு, வான்னு உடனே கூப்பிடுறாங்க. நீ போகணுமா? நாளைக்கு நீ எங்க போகணும் என்பதையும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. மூடிய விழிகளுக்குள் மகிழினி வந்து போனாள். கண்களை மூடி ஒரு நிமிடம் நிதானமாக யோசித்தவன், இன்னைக்கு போனாலும் நாளைக்கு போனாலும் போறது தானுங்களேப்பா. பெரிய தாத்தாவுக்கு பாடி கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் மோசம், அதான் கூப்பிடுறாங்க போல. எனக்கு வைக்க போகிற டெஸ்ட்டுக்கு நாள் கம்மி, அதனால தான் ஏர்லியராக கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன். உன்னை இங்கே அனுப்பவே மாட்டாங்களா தீரா என்று விஜயா கதறி பேரனை பார்த்து அழுக. தீரன், அப்பத்தா, நான் அங்கே நைட்டு மட்டும்தான் ஸ்டே பண்ணுவேன். நம்ம ஆஃபீஸ் வருவேன், நம்ம ஒர்க்கை பார்ப்பேன்.
நீங்க என்னை கண்காணாத தேசத்துக்கு அனுப்ப போறீங்க. இங்க இருக்கிற வேலம்பாளையம். துருவன்: பாகிஸ்தானுக்கு கூட அப்பதான் போயிட்டு வந்துடுவாங்க. மாமா வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதான் அழுறாங்க. உனக்கெல்லாம் என்னை பார்த்தா கிண்டலா தான் இருக்கும். அங்க ஒரு பொண்ணு இல்ல, இல்லாட்டி 4 கால் பாய்ச்சலில் ஓடி இருப்பேன். நான் எல்லாம் அண்ணன் மாதிரி மிருது மாதிரி எல்லாம் உயிரை கொடுத்து ட்ரை பண்ண மாட்டேன். டைரக்டா பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே கிளம்பி போயிருப்பேன் வீட்டோட மாப்பிள்ளையா. அவ்வளவுதான். உனக்கு எங்கள் மீது பாசமா? பாசம் என்றது மனசுல இருந்தா போதும் அப்பத்தா. இதை செய்யக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிற எதுவுமே பாசம் கிடையாது. அதுக்கு பேரு அன்பின் பால் நீங்கள் கொடுக்கும் அடக்குமுறை. நாங்க உன்னை பெற்று படிக்க வைத்தோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம். அதனால் நீயும் எங்களுக்கு அடங்கி இரு என்று அன்பின் பால் கொடுக்கும் ஒரு சிறை தண்டனையே என்ன மாதிரி இருக்க விடுவதற்கு பேர்தான் அன்பு. நான் விதிகளுக்குள் வாழ விருப்பமில்லாதவன் என்றவன் சொல்லிவிட்டு, எனக்கு உங்க மேலதான் இப்ப ரொம்ப கோபம் அப்பத்தா. ஏண்டா? இன்னொரு அத்தை பெத்து வச்சிருந்தா எனக்கு நீங்க பொண்ணு தேட வேண்டிய வேலை இருந்திருக்காது. கோபத்தை கிளப்பாம இங்கிருந்து கிளம்பு துருவா. ஐ ஹேட் யூ அப்பத்தா. பொண்ணை பெத்துக்காம என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வாய பாரு. இப்ப என்ன வயசுக்கு பெரியவளா இருந்தாலும் ஆதினிய கூட நீ கட்டிக்கோ. நீ மட்டும் ஏன் இங்கே இருக்கணும்? நல்ல ஐடியா தான். ஆனா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களே. தயவு செஞ்சு கிளம்ப துருவா. என் கண்ணு முன்னாடி உட்காந்து என்னை கடுப்பேற்றாத. கவலையே படாதீங்க பத்தா. அண்ணனுக்கு துணைக்கு நானும் அங்கத்தான் போறேன். ஆதிரை, நீயும் போறியா? என்னடா புதுசா அம்மா கிட்ட சொல்லாம கிளம்புற? அவளை அணைத்து கொண்டவன்: மா, அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அவர் அங்க யாரையும் கூப்பிட மாட்டார். அவர் சரியானதும் விட்டுட்டு வந்துட போறேன். ரவியும் மாதிரியும் மகனின் முன்னாடி வந்து அமர்ந்தார்கள். ரவி தீரிடம் வந்து, உனக்கு அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா? நீ நிஜமாலுமே மனசார ஒத்துதான் போறியா? அப்பா, உங்களுக்காக இந்த வாழ்க்கைய அம்மா ஒத்துதானே வாழ்றாங்க. ஆமா, அவங்களுக்கு என்னைக்குமே தோணி இருக்காதா நம்ம குடும்பத்தோடு போய் இருக்கணும்னு? ரவி மனைவியை பார்க்க ஆதிரை மௌனமாக தலை குனிய, அப்பா, நான் உங்களை மறந்து போகல. 3 வருஷம் அப்பத்தாவும் தாத்தாவும் தனியா இருந்தப்ப கூட நீங்க போய் டெய்லி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தீங்க. தூங்குற இடம் மட்டும்தான் வேறையாக இருந்தது. அம்மா மாதிரி அடுத்த ஏரியாவில் இருக்கும் பெத்தவங்களை கூட பார்க்காம தன் குடும்பமே கதின்னு இருக்க மாட்டேன். ஆதிரை, என்னடா இப்படி சொல்ற? நார்மலாவே கேட்குறேன். ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகி இருந்தா, அவங்க காசு பணம் இல்லாம இருந்தா, இந்த மாதிரி நீங்க உங்க குடும்பமே கதின்னு இருந்தா, உங்களை பெத்த அவங்களின் நிலைமை? துருவன்: அம்மா, ஒருவேளை மிருதுக்கும் நீங்க இதை தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க போல. எனக்கு தெரிஞ்சு அதி மாமாவும் ஈஸ்வர் மாமாவும் க்ளோஸா இருக்காங்க. நீங்க தான் அட்டாச் இல்லாம இருக்கீங்க. வீட்டில் டெய்லியும் பிரச்சனை நடக்கிறதுக்கு பேசாம இருக்கிறது மேல் நினைக்கிறது தவறா? நாளைக்கு நாங்களும் பிரச்சனைனா எங்களையும் ஒதுக்கி விட்டுடுவீங்களாமா உங்களின் நிம்மதியான சந்தோஷத்துக்காக? விஜயா கண்ணீரோடு: என்னடா பேச்சு? அவ உங்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கா. அவளை மரியாதை இல்லாம பேசுற மாதிரி பேசுறீங்க. நான் இந்த விஷயத்த எங்க அம்மாவுக்காக பேசல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே எங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்கும் அப்பதான் நீங்க தான். ஆனா உங்களுக்கும் சிலது புரிய வைக்கணும் இல்ல? எங்க அம்மாவுக்காகவும் பேசுறேன். எங்க அம்மா மட்டும் அவங்க வீட்டுக்கு போகவே கூடாது. அப்ப நல்ல மருமக. ஆனா உங்க பொண்ணுங்க மட்டும் இங்க வராட்டி அவங்க கெட்டவங்க. எந்த ஒரு நியாயம்? எங்க அம்மாவை அவங்க வீட்டுக்கு விடுங்க. அப்பதானே அவங்க இங்க வருவாங்க. ரவி: போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க தானே, போங்க. எதுக்குடா இப்போ பழசெல்லாம் பேசி அம்மா மனசை கஷ்டப்படுத்துறீங்க? பாவம், அவங்களே உடம்புக்கு முடியாதவங்க. அப்பத்தா, போன ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டீங்க. அதான் எங்க அப்பா மாதிரி ஒருத்தர் நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு பேசுவார். ரவி கோபமாக: துருவா, வாய் துடுக்கும் அறிவும் இருக்குன்னு எதுவும் பேசாத. உங்க அம்மாவாக இருந்தாலும் தப்பு தானுங்களேப்பா. தாயின் கண்ணீருக்கு விலை மதிப்பு அதிகம். ஒரு அம்மா தான் பெற்று வளர்த்த பிள்ளை நினைத்து மனதை விட்டு அழுதாள். அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போயிடும். எங்க அம்மா எங்க 3 பேரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க பிறந்த போது நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே அப்பாவும் அம்மாவும் வேலைன்னு எந்நேரமும் ஓடிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டில் உட்கார சோஃபா கூட கிடையாது. டிவி இல்லாம கூட இருந்திருக்கோம். ஆனா பக்கத்து வீட்டில் கூட போய் நாங்க டிவி பார்த்ததில்ல. அப்படி வளர்த்துருக்காங்க. ஒரு நேரம் முடியாட்டி கூட எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் படுப்பாங்க. அப்பா அன்றாடம் வேலைக்கு போய் தருகிற காசில் அரிசி வாங்கி
சாப்பிட்ட காலமும் உண்டு. சப்போஸ் நாங்கள் 3 பேரும் விவரம் தெரியாத வயதில் இருக்கும்போது அதிகமாய் பசிச்சு நாங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டா சாப்பாடு இருக்காது. அவங்க எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் போட்டுட்டு பட்னியாக கூட படுத்துருவாங்க எங்கள் அம்மா. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற நோய்க்கு காரணம் அன்னைக்கு சரியா சாப்பாடு அவங்க எடுத்துக்கல. எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க என் அம்மா. காசு பணம் இல்லாட்டியும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தவங்க நாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இப்படி பொண்ணுங்க நம்ம பேச்சை கேட்கலையேன்னு ஆதங்கத்தில் பேசியிருப்பாங்க. சரியோ தவறோ பேசி கொஞ்ச நேரத்தில் எங்க அம்மா அதுக்கு வருந்தவும் செய்வாங்க. நம்ம அம்மா என்று புரிந்தால் கோபமே வராது. எப்ப இந்த பணத்தின் பின்னாடி போக ஆரம்பிச்சோமோ அப்ப எங்க குடும்பம் சிதறிடுச்சு. எங்க வாழ்க்கை பயணம் மாறிடுச்சு. என் தங்கச்சி அங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இன்னைக்கு எல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. வேகமாய் தீரன் தன் அப்பாவின் கைப்பிடித்து, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கப்பா, நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் கூப்பிடாரே தவிர எனக்கு தெரிஞ்ச பெர்மனண்டா என்னை அங்க வச்சுக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். அவரோட பசங்களை வீட்டோட மாப்பிள்ளையா அனுப்பாத போது என்ன மட்டும் வீட்டோட மாப்பிள்ளைய வான்னு கூப்பிட்டா ஏதோ ஒன்று காரணமா இருக்கும். ஒருவேளை நிரந்தரமா வீட்டோட மாப்பிள்ளைன்னு வந்தா அதையும் மீறி அவங்க வீட்டில் பெர்மனண்டா மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் சொல்றேன். என்னோட காதலுக்காக மகிழுக்காக அங்க போறேன். என் மேல் என் பொண்டாட்டிக்குன்னு ஒரு காதல் இருக்கும் இல்லப்பா. அவள் எனக்காக என்ன பண்றான்னு அப்புறம் பார்க்கலாம். அமைதியாக இருந்த ஆதிரை, பழையது இங்க பேச வேண்டாம். யார் நல்லவங்க யார் கட்டவங்க என்றெல்லாம் தெரிய வேண்டாம். நீ ஒன்று பண்ணு, இங்கேயே இருக்க வேண்டாம் அங்கேயே இருக்க வேண்டாம். ரெண்டுக்கும் பொதுவா ஒரு வீடு எடுத்து தங்குங்க துருவன். ஆனா ப்ராமிஸ்னு வந்தா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒண்ணுதான். நீங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் மனசு மாறுனா அது நம்ம சைடு தான் தப்பு. அவங்கள குறை சொல்ல முடியாது. மீண்டும் ஆனால் 1க்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. இனி யோசிக்க எல்லாம் ஒண்ணுமில்ல. அவளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தா போறேன் என்று முடித்துக்கொள்ள வீட்டில் அனைவரும் அமைதியாகி விட்டார்கள். காலையில் அனைவரும் உணவருந்தி விட்டு அன்புவை ஸ்கூல் அனுப்பிவிட்டு அஞ்சு வர தன் வீட்டிலேயே அவர்கள் புது மாதிரியாக இருந்தார்கள். எல்லோரும் அதிகாலையில் பிசினஸ் ரீதியாக பேசிவிடுவார்கள். ஆனால் இளையவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து வந்து கொஞ்ச நேரம் மடிக்கணினியை வைத்து அஞ்சு தாங்கள் செய்ய போகும் வேலையை வீட்டிலேயே அமர்ந்து டைம் டேபிள் போட்டுவிட்டு அதன் பின் செல்வது தான் வழக்கம். அஞ்சும் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஈஸ்வர், அம்மா சொல்லு கண்ணா, கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்த, இன்னைக்கு ரெடி ஆயிடும். வந்ததும் துருவனும் தீரனும் அங்க வருவாங்க. ஹாஸ்பிட்டல் செட்டப்போட ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேனுங்கம்மா. அவங்கள அங்க தங்க வச்சிடலாங்கம்மா. மிருதுவுக்கு ஒரு மாதிரி போனது. என் அண்ணன் என்ன கெஸ்ட் என்று. மகிழ், எனது கெஸ்ட் ஹவுஸ், உடம்புக்கு முடியாதவரை இப்படியே ஏன் வர வைக்கிறார் அப்பா என்று யோசித்த அவளுக்கு கொஞ்சம் புரிந்தது. தன் அப்பா எது செய்தாலும் நல்லதற்கே என்பதால் அவள் மடிக்கணினியில் கவனம் செலுத்த, அஞ்சு, அவங்க என்ன அடுத்த வீட்டுக்காரங்களா? உறவினர்கள் மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க வைக்கிறீங்க. கீழே இங்க ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிடலாமே. கெஸ்ட் ஹவுஸ் தான் கரெக்ட். 30 நாள் தங்க போறாங்க, ரெடி பண்ணியாச்சு என்று வார்த்தையை முடித்து கொள்ள எப்பொழுதும் யாரின் முன்னாடியும் எதிர்த்து பேசாத அவள் மௌனமாகிவிட்டாள். ஆனால் தன் அண்ணன் பசங்களை கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்க அவளுக்கு துளியும் விருப்பமில்லை. அது அவளின் முகமே சொல்லியது. அதை மிருதுவும் கண்டாள். சற்று நேரத்தில் ஒரு வாகனம் வர அதில் தீரனோடு துருவனும் வர மகிழ் வேகமாக நிமிர்ந்து வாசல் பார்க்க தீரன் துருவனின் கைப்பிடித்து கொண்டு ஒரு பக்கம் கைப்பிடி ஸ்டிக்கை ஊண்டி கொண்டு வந்தான். தீரன் மற்றும் மகிழினியின் பார்வைகள் ஒன்றோடொன்று கலந்து எனக்காக வந்திருக்கும் அவனை கண்டு அப்படியே அமர மனசில்லாமல் அவள் ஓடிப்போய் மறுபக்கம் தாங்கிக் கொள்ள, நிலவன் வாங்க மச்சான் வாங்க என்று வரவேற்க, முகிலன் மாப்பிள்ளையோ வந்தாச்சு, துணை மாப்பிள்ளையோ வந்தாச்சு என்றான் நக்கலாக. ஆதினி, சருக்கு இங்க என்ன வேலை? ஒருத்தர் கேட்டா பதில் சொல்லலாம், ஊரே கேள்வி கேட்டா என்ன பண்றது என்ற ஒரு குறுநகை அவர்களுக்கெல்லாம் பரிசளித்த துருவன், அத்தை பொண்ணுங்களை சைட் அடிக்க வந்த. ஆதினி, ஆல்ரெடி என்கேஜ்டுமா. துருவன், இன்னும் கல்யாணம் ஆகலையே, அது வரைக்கும் என்னோட அத்தை பொண்ணுங்க தானே, தாராளமா சைட் அடிக்கலாம். ஆதினி, மாப்பிள்ளைக்கான எக்ஸாம் எழுத அவர் வந்திருக்காரு, நீ எதுக்கு வந்திருக்க? வந்த செய்தி என்ன? துருவன், ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ. என் அண்ணனுக்கு நான் இலவச கிஃப்ட். சிரிக்க ஏனோ இளையவர்கள் இதழ்கள் ஒரு குறுநகை பூத்தது. ஏனோ மிதுலாவுக்கு ஒரே நேரத்தில் சந்தோஷமும் கஷ்டமும் இருந்தது. இனிமேல் தான் தனியால் இல்லை, தன் அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் கூடவே இப்படி ஒரு வாழ்க்கையை தன் அண்ணன் தேர்ந்தெடுக்கணுமா என்ற கவலையும் இருந்தது.